கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குடும்பத்தை குறித்து பேசிக்கொண்டு வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து நாம் வரம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது. வரம் பெற்றவர்கள் என்று சொன்னால் குடும்பம் என்ன பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், சமாதான குறைவு இருக்கும். அப்போ இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இதையும் தாண்டி நம்ம இந்த வசனத்தின்படி வாழணும், நாம் தேவன் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரம் தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரம் பெற்றவர்கள் என்றால் அதை புரிந்து கொண்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் பாருங்க, இந்த வரம் இல்லாததுனால திருமணமாகி ஒரே நாளில் பிரிவினை ஆகிறது. அது மாத்திரமல்ல, எல்லாம் நிச்சயித்த பிற்பாடு அவங்க ஃபோனில் தேவையில்லாத காரியங்கள் பேசுறதுனால இதனால குடும்ப உறவுகள் பிரிவுகிறது. என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், ஏன் பேச வேண்டும் என்கிற வரம் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் மாத்திரமே நாம் இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே மாட்டுவதில்லை. தேவன் கணவன் மனைவியுமாய் படைத்தார், ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதை வாழ வேண்டும், கடைசி வரைக்கும் நம்ம சரியா இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எதற்காக இந்த பூமியில கணவன் மனைவியா இணைத்திருக்கிறாரோ அந்த இணைப்புக்கேற்றபடி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். அதுதான் வரம். தேவனுடைய பிள்ளைகளே, இது உலக பிரகாரமான வரம், அதாவது இது கட்டாயம் தேவை. ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மணவாளனுக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறார். அந்த மணவாளுடன் வாழ்வதற்கு நமக்கு வரம் வேண்டும். இந்த ரெண்டும் ரொம்ப ஈஸியாய் வந்து விடாது. என்னுடைய பிள்ளைகளே, சில குடும்பத்தில் கணவன் நன்றாக ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலையும் இருப்பாங்க, அவங்க மனைவி ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் அப்படியே அகெயின்ஸ்டாக அந்த சகோதரி இருப்பாங்க. சில வீட்டில் சகோதரி நல்லா இருப்பாங்க, நம்மளே யோசிப்போம், அந்த அளவு ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க. ஆனால் சகோதரனுக்கு அந்த ஒரு கிருபையே இருக்காது. ஆனால் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். பிரியமானவர்களே, இதுதான் வரம். அப்போ இதை நம்ம வாழ வேண்டும் என்கிற தீர்மானம் முதலாவது நமக்கு வேண்டும். அதனால தான் இயேசு சொல்றாரு, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா அதற்கு ஒரு வரம் வேணும். அந்த வரம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஏசப்பாட்ட தான் இருக்கு. நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும். நமக்கு வேண்டிய ஞானத்தை அவர் தர உண்மையில் அவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். ஆண்டுடைய பிரசனை இறங்கி வரட்டும். உடைய கரை இறங்கி வரட்டும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்மிடத்திலிருந்து நாங்கள் வரத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் அப்பா. தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.